ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். பூவே கட்ட வரல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. இதில் பூ கட்டவே வேண்டியது இல்லைங்க, ஜஸ்ட் பின் பண்ண தாங்க போகிறோம். அது எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி அதுக்கு வந்து செவ்வந்தி பூ தான் எடுத்திருக்கேன். இந்த பூவில் இருக்கிற காம்பை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுலேயே கோல்டு கலர் இருக்குங்க, வாடாமல்லி கலர் இருக்குது. உங்களுக்கு என்ன ட்ரெஸ் கலரோ அதுக்கு வந்து மேட்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கொண்ட ஊசி பின் வந்து 2 சைஸாக இருக்குங்க. இதில் சின்ன சைஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலே ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப பெரிய பின் வேண்டாம். பூவில் இந்த மாதிரி சென்டராக குத்தி விடுங்க. செவந்தி பூ வந்து நிறைய பேர் வந்து பின் பண்ணால் உதிர்ந்து போயிடும்னு நினைப்பீங்க. அப்படி கிடையாதுங்க. மேல் பக்கத்துலேருந்து இப்படி கீழ் பக்கமாக குத்தி எடுங்க. ஒரு பூ கூட உதிர்ந்து போகாது. கரெக்டாக அந்த சென்டரில் நீங்கள் குத்துனீங்க அப்படின்னா அப்படியே நின்றுக்குங்க. பின் வந்து நீங்களாக கழட்டாமல் பூவிலேருந்து வெளியவே வராது. இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கணும். ஒரு பிரைடலுக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அந்த கொண்ட ஊசி இருக்கு இல்லைங்களா, அதுலேயே வந்து ஒரு பீட்ஸை கோர்த்துக்குங்க. அந்த சாரீ கலருக்கு வந்து ஒரு பீட்ஸ் வந்து கோர்த்துட்டு அதை வந்து குத்துனீங்க அப்படின்னா அந்த சென்டரில் மட்டும் அந்த பீட் வந்து அழகாக தெரியுங்க. ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த கொண்ட ஊசியில் வந்து கோர்த்துருங்க. அந்த பின்னில் வந்து அந்த பீட்ஸை கோர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பூவில் குத்துங்க. அப்போ அந்த மேல் பக்கம் வந்து அந்த பிளாக்காக தெரிகிற இடத்துல அந்த ஸ்டோனோ பீடோ தெரியும். ரொம்ப அழகாக இருக்குங்க. கொண்டை சுற்றி வைக்கிறதுக்கு ஒரு 20 பூவாக தேவைப்படுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 15 பூவாவது பின் பண்ணி இப்படி மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ ஈஸியாக இருக்கும். நல்லா உங்களுக்கு ப்ராப்பராக வந்து கொண்டை போட தெரியும் அப்படின்னா அந்த கொண்டையே வந்து தனியாக விற்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து வாங்கி நீங்கள் பின் பண்ணி இந்த பூ வச்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக அழகாக அந்த ரவுண்ட் ஷேப் வருங்க. நான் இன்றைக்கி வந்து என் பொண்ணோட ஜடையில் தாங்க வச்சுருக்கேன். அதாவது போனி போட்டு அதை சுற்றி அப்படியே வந்து பின் பண்ணியிருக்கேன், சும்மா ரஃப்பாக. அதில் வச்சு பார்த்துருக்கேங்க. நான் அதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நீங்கள் ப்ராப்பராக வந்து அந்த கொண்டையை வந்து ரெடிமேடாக விற்குங்க. அதை வாங்கி நீங்கள் பின் பண்ணி வைக்கும்போது இன்னும் வந்து அந்த ஷேப் ரொம்ப அழகாக தெரியும். நீங்கள் சும்மா அப்படியே அதில் வச்சு வச்சு அமுத்தி விட்டிங்கனாலே போதுங்க. கொண்டை ஊசி வந்து அப்படியே நின்றுக்கும், உங்களுக்கு கலண்டே வராது. சின்னது யூஸ் பண்ணுங்கள், நல்லா பர்ஃபெக்டாக இருக்குங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க. உங்களுக்கு பூவே கட்ட தெரியாது அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே போகிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து கொண்டை போட்டு வைக்க வேணாம், ஜடையில் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பின்னலில் வந்து இந்த மாதிரி பூவை குத்தி விட்டுருங்க. பார்க்க அப்படியே வரியாக ஒரு ஜடைப்பட்டை வச்ச மாதிரி ரொம்ப அழகாக இருக்குங்க. எப்படி வேணாலும் நீங்கள் இதை வந்து 1 பூ கூட பின் பண்ணிக்கலாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.